இல்ல புள்ளிக்குட்டாங்கிறது வந்து நாட்டின நாய். நாட்டின நாய் தான். தமிழ்நாட்டுல இருந்து சரிங்க. நார்த்துக்கு போய் பாகிஸ்தான்ல வந்து அது ஒரு ஃபைட்டிங் டாகாவே இருக்குது. உண்மை உண்மை உண்மையாலுமே இது கார்டிங்காக பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாய் இனம் தான். இதனுடைய ஜைஜாண்டிக் உருவம். சரிங்க. அண்ட் அதனுடைய ஃபோர்ஸ் மெயின் வந்து அதனுடைய ஃபோர்ஸ். ஒரு நாய்க்கும் உள்ள பிரச்சனை தான் அது ஃபோர்ஸ்ங்கிறதே. ஆமா கண்டிப்பா. ஆனா அது வச்சு மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு மேல் ஒட்டுக்கா வச்சிருக்க முடியாது, ஒரு ஃபீமேல் ஒட்டுக்கா வச்சிருக்க முடியாது. அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே கையாளலாம். சரிங்க. அங்க அந்த ஃபேமிலியில யாரு இருக்காங்களோ அவங்க கூட நாய் கூட ஒன்றி யார் பழகி வாழ்றாங்களோ சரிங்க அவங்க சொல்றதுதான் கட்டுப்படும். புதுசா வந்து எல்லாருமே வந்து இதுல கொண்டு வந்து சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கணும். ஒரு 2 ல இருந்து 3 வருஷத்து வரைக்கும் வச்சிருக்கு. இது வரைக்கும் வந்து மக்களை யாருமே அச்சுறுத்தினது கிடையாது. இல்ல சரி. அதுவா போகும். ஒவ்வொரு டாக் வந்துரும் ரிட்டர்ன். ஒவ்வொருத்தரும் நாங்க எடுத்த ஒரு குட்டியை கொடுக்கும்போது சரிங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 5 கிலோ அப்படிங்கறது ஏவரேஜ் நாங்க கொடுப்போம். உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். பொதுவா இந்த நாட்டு இனங்களை வந்து மீட் எடுக்கிறதுல நம்ம பண்ணைக்காரன் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாட்டின காளைகள், நாட்டின நாய்கள், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கிடாய்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழிகள், இதை வந்து மீட் எடுக்கிறதுல நம்ம ஒரு முக்கியமான பங்காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர் திரு லோகநாதன் அவர்களுடைய பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம புள்ளிக்குட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டின நாயை வந்து அருமையா ஒரு பண்ணை முறையில வளர்த்திட்டு இருக்காரு. என்னப்பா சொல்ற, புள்ளிக்குட்டா நாய் வந்து நாட்டினமா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக சொல்றீங்க. ஆமாங்க, அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள் எல்லாம் வந்து போர்கள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த அலங்கு அப்படிங்கிற ஒரு நாயோட வம்சாவளி தான் வந்து இந்த புள்ளிக்குட்டாங்க. அந்த அலங்கு அப்படிங்கிற நாய் இனம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா வந்து அழிஞ்சு போயிடுச்சு தமிழ்நாட்டில இருந்து அப்படிங்கிறது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா வந்து அதோட வம்சாவளியான இந்த புள்ளிக்குட்டா இனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரவலா எல்லாருனாலையும் வந்து வளர்க்கப்பட்டு வருதுங்க. குறிப்பா சொல்லணும்னா வட இந்தியால பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான்ல வந்து இதை ரொம்ப சிறப்பா வளர்த்திட்டு இருக்காங்க. இந்த நாய் இனத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு விளையாட்டு பர்பஸ்க்காக வளர்த்தினா கூட தமிழ்நாட்டுல இந்த நாய் இனத்தை வந்து அழியாம காக்கிறதுக்காக நிறைய ஆர்வலர்கள் எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் தாங்க நண்பர் திரு லோகநாதன் அவர்கள். அவர்களோட பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். அவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட நாய்களை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி இந்த புள்ளிக்குட்டா இனங்களை வந்து வளர்த்துறாரு, என்ன பண்றாரு, லிட்டர்மெண்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற பத்தி விரிவா பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் மத்தவங்க கிட்ட இந்த வீடியோக்களை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நண்பர்களுக்கு தெரிவிங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆனா உங்களுடைய பெயர், நம்மளோட கிணல் எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிணல்ல அப்படிங்கறத நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய நேம் வந்து லோகநாதன். சரிங்க. நான் இருக்கிறது வந்து சோமனூர் பல்லவளையம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சோமனூர் பல்லவளையங்கிற கிணல் அமைஞ்சிருக்கு. சரிங்க. இந்த கிணல்ல என்னன்னா பெஸ்டா வளர்த்திட்டு இருக்கோம்? ஆனா புள்ளிக்குட்டா மட்டும் தான் வளர்த்துறோம். புள்ளிக்குட்டா மட்டும் தான். மட்டும்தான். சரிங்க.
இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா முதல்ல அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். கண்டிப்பா கண்டிப்பா. புள்ளிக்குட்டா நாட்டின நாயா இல்ல அது ஒரு வெளிநாட்டு பிரீடா? ஆனா இல்ல, புள்ளிக்குட்டாங்கிறது வந்து நாட்டின நாய். நாட்டின நாய் தான். தமிழ்நாட்டுல இருந்து சரிங்க. நார்த்துக்கு போய் பாகிஸ்தான்ல வந்து அது ஒரு ஃபைட்டிங் டாகாவே இருக்குது. ஓகே. வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புள்ளிக்குட்டா வந்து நம்ம பழைய வம்சாவளி அலங்குல இருந்து வந்ததுன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது உண்மையா இல்லைங்க? அதுதான் உண்மை. அலங்குல இருந்து வந்ததுதான் புள்ளிக்குட்டா. சரிங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபைட்டிங்க்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. ஏற்கனவே மக்கள் எல்லாம் கேக்குறாங்க இது வந்து கார்டிங் டாக்கா அப்படின்னு. கண்டிப்பா. ஃபைட்டிங்க்கு வச்சிருக்கவங்க எப்படி கார்டிங் இல்லாம இருக்கும்? உண்மையாலுமே இது கார்டிங்காக பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாய் இனம் தான். நான் ஏற்கனவே வீடியோவோட துவக்கத்துல சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த புள்ளிக்குட்டா அப்படிங்கிறது ஒரு நாட்டின நாய் தாங்க. இது நம்ம முன்னோர்கள் போர்ல பயன்படுத்தின அலங்கு நாயோட ஒரு வம்சாவளி தான். இன்னைக்கு வந்து அலங்கு அழிஞ்சிருச்சு முழுமையா. அதுல இருந்து வந்ததுதான் இந்த புள்ளிக்குட்டா அப்படிங்கறத இங்க நான் தெளிவுபடுத்திக்கிறீங்க. ஆனா எத்தனை டாக்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க? ஆனா நம்ம கிட்ட மொத்தம் வந்து 10 டாக்ஸ் இருக்கு. 10 டாக்ஸ் இருக்கு. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் வச்சிருக்கோம்? 2 மேல். சரிங்க. 8 ஃபீமேல் இருக்கு. 8 ஃபீமேல். ஆனா இப்போ நம்ம கிட்ட நம்ம கிணல்ல இருக்கிற இந்த டாக்ஸ் ஒவ்வொன்னா பாக்கலாங்களா? கண்டிப்பா அண்ணா, வாங்க பாக்கலாம். நம்ம கிட்ட வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 8 ஃபீமேல் 10 மேல் 2 மேல் இருக்கு. மொத்தம் 10 டாக் இருக்கு. சரிங்க. வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம். கட்டாயம் பண்ண. ஆனா இவங்க பேர் என்ன? ஆனா இவங்க பேர் வந்துங்க கௌசி. சரிங்க. என்ன வயசு ஆகுதுங்க? இதுக்கு வந்து 1.5 வயசு ஆகுதுண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் வரப்போகுது. இப்போ லிட்டர்மெண்ட் ஆக போறது இதுதான் ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் வரப்போகுதுங்க. ஓகே. இதனுடைய லைனேஜ் வந்து கிங் செருனுடைய லைனேஜ்னா. அப்படிங்களா? உங்க அப்பா பேர் வந்து பீமுங்க. சரிங்க. ஓகே. கிங் செருனுடைய சன் ஒரு 2 சண்டை ஜெயிச்சிருக்காப்ல. ஓகே. அதனுடைய டாக். அதோட குட்டி தான் இது. ஓகேங்க. ஆனா இவங்க பேர் என்ன? ஆனா இவங்க பேர் வந்து ரோசிங்க. சரிங்க. என்ன வயசு ஆகுது? ஆனா வயசு வந்து 3 வயசு ஆக போகுதுண்ணா. 3 வயசு ஆகுது. ஆமாங்க. 2 லிட்டர்மெண்ட் முடிஞ்சது. இது 3வது லிட்டர்மெண்ட். ஓகேங்க. இது வந்து பிளாக் கலருங்க. ஒயிட் மார்க். இப்போ அது பிரெக்னன்ட்டா தான் இருக்கு. குட்டி போடுற சூழ்நிலையில தான் இருக்கு. இன்னொரு 10 to 15 நாள்ல குட்டி போடுவாங்க. சரிங்கண்ணா. இது என்ன நிறம்னா சொல்லுவோம்? ஆனா பிளாக் வித் ஒயிட். பிளாக் வித் ஒயிட் பேட்ச். ஆமாங்க. ஓகே. ரொம்ப சாதுவா இருக்க மாட்டீங்களே? ஆனா நம்ம வளர்த்துறதே அப்படித்தான் வச்சிருக்கோம் எல்லா நாயுமே. சரி. ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலியோட எல்லாருமே வந்து போகணும். கண்டிப்பாங்க. ஓகேண்ணா. ஒரு அருமையா இருக்கு. இவளுடைய பேர் வந்து கருமாங்க. சரிங்க. பேரே வந்து அப்படித்தான் வச்சிருக்கோம். கருமா. ரொம்ப வந்து எங்க போனாலும் சண்டை தான். சரிங்க. பயங்கரமான போர்ஸான் டாக். அப்படிங்களா? ஆமாங்க. என்ன வயசு ஆகுதுங்கண்ணா? ஆனா வயசு வந்து 10 முடிஞ்சு 11வது மாசம் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் 11 மாசம் ஆயிருக்கு. டைகர் 2 லைனேஜ். டைகர் 2 லைனேஜ். ஆமாங்க. இது பிரவுன் கலர். ஓகேங்கண்ணா. என்ன வெயிட் இருக்குங்கண்ணா இது? ஆனா இது ஒரு 50 கிலோ 45ல இருந்து 50 கிலோ வரைக்கும் வரும்னா. 11 மாதம்ங்கும் போது கிட்டத்தட்ட 50 கிலோ வெயிட் ரீச் பண்ணிடுது இல்லீங்களா? சரிங்க. ஆனா இன்னும் லிட்டர்மெண்ட் எல்லாம் எதுவும் ஆகல. எப்படி ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணுவீங்க இல்லீங்களா? அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஹீட் விட்டு செகண்ட் ஹீட்ல தான் மேட் பண்ணுவோம்னா. சரிங்கண்ணா. அது வரைக்கும். ஆனா இவங்க 2 பேத்தோட பேர் சொல்லுங்க. ஆனா இவ பேர் வந்து தாரா. சரிங்க. டைகர் 2 டாட்டர். சரிங்க. இது பாத்தீங்கன்னா பிரவுன் கலர், லைட் பிரவுன் கலர். 10 மாசம் முடிஞ்சது. சரிங்க. லிட்டர்மெண்ட்ங்கிறது 2 வருஷம் ஆகணும். அதுக்கப்புறம் தானுங்க. சரி. இவன் பேர் வந்து ராக்கி. நம்ம பண்ணையோட கிங்னு சொல்லலாம் இல்லீங்களா? கிங்னே சொல்லலாம். சரிங்க. இருக்கறதுலயே பெரிய டாக். சரி. சவுத்லயே வந்து இத்த பெரிய டாக் வந்து நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறது அதுல ஒரு தனி பெருமை. ஆமாங்க. என்ன வெயிட் இருப்பாங்கண்ணா? ஆனா 100 கிலோக்கு மேல இருப்பான். 100 கிலோக்கு மேலயே இருக்குது. என்ன வயசு ஆகுதுங்க? ஹைட்னா வயசு வந்து 3 வருஷம் ஆகுதுண்ணா. 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இதுல இருந்து லிட்டர்மெண்ட் ஆகி நிறைய குட்டிகள் நிறைய குட்டி இறங்கி இருக்கு. ஆமாங்க. சரிங்கண்ணா. ஆனா சாதுவா இருக்கீங்களே ஒரு ஆண் நாய். அதுவும் வந்து நம்ம வந்து வளர்த்துறதே நாங்க வளர்த்துற முறையே அப்படிதான் வளர்த்துறீங்க. வீட்ல வச்சு இது என்ன நிறம் சொல்லுவாங்கண்ணா? பிரிண்டல்னா. பிரவுன் பிரிண்டல். ரேர் கலர் இல்லீங்களா? ரேர் கலர். சரி. புலி மாதிரியே இருக்கும்னா. ஓகே. இவரோட பூர்வீகம்னா என்ன சொல்லாங்க? அண்ணா இதனுடைய பூர்வீகம் வந்து ஹரியானா. இது எனக்கு கொடுத்தது வந்து சுஷில் குமார் அப்படிங்கிற ஒரு ஹரியானா பிரீடர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஓகேங்களா? இது வந்து இதனுடைய அப்பா வந்து லியோ. முல்தானி லைனேஜ். முல்தானி அப்பா வந்து லியோ, அம்மா வந்து பில்லோ. முல்தானி லைனேஜ்ங்க. நான் ஏதாவது கண்காட்சி ஷோக்கு ஏதாவது கொண்டு போயிருக்கீங்களா? திருச்சூர் ஷோ கொண்டு போயிருக்கேன். யூகேசி சர்டிபிகேட் போட்டு வச்சிருக்கோம். சரிங்க. யூகேசி சர்டிபிகேட் போட்டு கண்காட்சிக்கு திருச்சூர் கொண்டு போயிருக்கோம். பரிசு ஏதாவது வாங்கியிருக்கு. சரிங்க. இவங்க பேர் வந்து நிக்கி. சரிங்க. பிளாக் பிரிண்டல் கலர் வந்து டாக்டர் ஆஃப் கிங் செரு. ஓகேங்களா? இது அம்மா பேர் வந்து நிக்கி. அம்மா பேரும் நிக்கி தான். ஓகே. இவங்க ஜூனியர் நிக்கி அப்போ. ஆமாங்க. சரிங்கண்ணா. எங்க இருந்து வந்ததுங்கண்ணா? ஆனா நார்த்ல இருந்து வந்தது.
16 மாசம் ஆச்சுண்ணா இது. சரிங்க. 1 வருஷம் 4 மாசம் ஆச்சுங்க இது. சரிங்க. ஒன்னும் நான் இதுல லிட்டர்மெண்ட் எடுக்கல. நெக்ஸ்ட் இதுல தான் எடுக்க போறீங்க. ஆமாங்க. ஆனா பழகறதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவா தெரியுது. கொஞ்சம் இது நாய் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் தான். ஆமாங்க. நம்ம வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸை யாரையும் எதுவும் பண்றது இல்ல. சரிங்க. பட் ஆனா வந்து மத்தவையில யாரையும் அலோவ் பண்ணாது. ஆமாங்க. நல்ல பயங்கரமான சூட்டிப்பான கார்டிங் டாக் இது. சரிங்க. உண்மையாலுமே சொல்றாங்க 2 நாய் சேர்ந்தா சிறுத்தை அடிச்சிரும்னு. ஆமாங்க. இந்த மாதிரி நாய்க்கு 2 நாய் இருந்தா கண்டிப்பா சிறுத்தை அடிச்சிரும். இல்ல இங்க நான் பார்க்கும்போதுதான் எனக்கு அந்த உண்மை தெரியுதுங்க. உண்மையாலுமே 2 நாய் சேர்ந்தா ஒரு சிறுத்தை அடிக்கக்கூடிய உருவம் தாங்க. ஏன்னா அதோட உருவம், அதோட பைட்டிங் ஃபோர்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பாங்கண்ணா. ஆனா இவங்க பேர் வந்து லக்கி. ஆமாங்க. ஒயிட் கலர். சரிங்கண்ணா. இவங்க வந்து 3 வருஷம் ஆச்சுண்ணா. ஓகேங்க. 3 லிட்டர்மெண்ட் முடிஞ்சது. இது 4வது லிட்டர்மெண்ட். 4வது லிட்டர்மெண்ட்ல இருக்காங்க. இன்னும் ஒரு 5 to 20 நாள்ல இது லிட்டர்மெண்ட் ஆயிரும் போகுது. ஆமா. நான் இதுக்கு முன்னாடி லிட்டர்மெண்ட் ஆனப்போ எவ்வளவு குட்டிகள் போட்டாங்க? ஆனா இது வந்து 12 குட்டி போட்டது இதுதான். சரிங்க. இவங்க யாரோட டாட்டர்னா? இவங்களோட வம்சம் என்ன? சாம்பியன் ஜாக்னுடைய டாட்டர். டைரக்ட் டாட்டர். அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. நம்ம கிட்டயே வந்து 2 லிட்டர்மெண்ட் முடிஞ்சதுங்க. பண்ணா 3வது லிட்டர்மெண்ட். ஆனா இந்த உடம்பு ஆனா இவர் பேர் என்னங்க? அண்ணா இவர் பேர் வந்து ஷேடோங்க. சரிங்க. இந்த டாக் வந்து இருக்கறதுலயே ரொம்ப ஃபோர்ஸான டாக். கண்ட்ரோல் பண்ண முடியாத டாக். அப்படிங்களா? பார்த்தாவே தெரியுது. துருன்னு இருக்குது. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல நிறுத்த முடியாதுன்னா. சரிங்க. ஃபோர்ஸ் நல்ல ஃபோர்ஸ்ங்க. பயங்கரமான ஃபோர்ஸ். இது என்ன நிறம் சொல்லுவாங்கண்ணா? அண்ணா இது ஒயிட்னா. ஒயிட் தாங்க. ஒயிட்ல வந்து பிளாக் பேட்சஸ். பாக்குறதுக்கு டால்மேஷியன் மாதிரியே ஒரு ஃபீல். ஆமாங்க. சரிங்க. என்ன வயசு ஆகுதுங்கண்ணா? அண்ணா இதுக்கு 2.5 வயசு ஆகுதுண்ணா. சரிங்க. ஸ்டட் பர்பஸ்க்குலாம் இத யூஸ் பண்றீங்க? இத மெயினா வந்து வெளிய ஸ்டட் கொடுத்துக்கிறது இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. நான் என்ன சார்ஜ் பண்றோம்? அண்ணா இதுக்கு வந்து நம்ம பப்பி டேர்ம்ஸும் வாங்கிட்டு இருக்கோம். சரிங்க. மெயின் பப்பி டேர்ம்ஸ் தான் எல்லாரும் இது பண்றாங்க. அதுதான் நம்ம பண்றோம். பப்பி டேர்ம்ஸ் தான். ஓகே. இவளுடைய பேர் வந்து ராக்ஸிங்கண்ணா. ராக்ஸி. ஆமாங்கண்ணா. இம்போர்ட் காலுனுடைய டைரக்ட் டாட்டர். சரிங்களா. இதனுடைய கலர் வந்து லைட் பிரவுன். ஓகே. பிரிண்டல். ஆமாங்க. ஓகே. இப்ப பிரிண்டல்ல நம்ம கிட்ட நிறைய உருப்படி இருக்கு. ஆனா நான் ரொம்ப லைக் பண்ணி எடுக்கிறதே பிரிண்டல் தான். பிரிண்டல் கலர் தான். ஆனா அது கொஞ்சம் ரேர் கலரும் கூட. ஆமாங்க. இந்த கலர் வந்து லைட் பிரவுன் பிரிண்டல். பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைனாவோட ஆமாங்க ஹைனானுடைய அந்த கழுதப்புலியோட நிறம் அப்படியே இருக்குங்கறதுக்காக இந்த கலர் செலக்ட். இப்பதான் ரீசெண்டா லியோ படம் வந்ததுக்கு அப்புறம் ஹைனா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லீங்களா? அந்த கலர்னா இது. சரிங்க. என்ன வயசுங்களா? அண்ணா இது வந்து 7 மாசம் முடிஞ்சது. இன்னும் லிட்டர்மெண்ட் எடுக்கல நம்ம. அண்ணா இன்னும் 1.5 வருஷம் ஆகும். இன்னும் 1.5 வருஷம் ஆகுது. ரொம்ப அருமையா இருக்குங்க. கலரே வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்குது. கண்டிப்பாங்க. எப்படிங்கண்ணா? சாதுங்களா இல்ல ரொம்ப சாதுவான? இது ரொம்ப சாதுவான நாய்ங்க. சரிங்க. பேர் வந்து மாயா. சரிங்க. இம்போர்ட் லவ்லினுடைய டாட்டர். சரிங்க. இவளுடைய வயசு வந்து 11 மாசம் ஆச்சுன்னா. 11 மாசம். ஆமாங்க. சரிங்க. நம்ம வந்து ஒவ்வொரு லைனேஜா தேடி சரிங்க அதுல இருந்து குட்டிகளை எடுக்கிறோம். ஆனா இப்ப எல்லா குட்டிகளையும் வந்து நம்ம வட மாநிலங்கள்ல இருந்து எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆனா நம்ம கிட்ட எல்லா லைனேஜ் நம்ம கிட்ட வரணும். நம்ம ஒரு பிரீடர்னா. சரிங்க. வரவே கிட்ட எந்த ஒரு லைனேஜ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லா லைனேஜ் நம்ம கொண்டு வந்தா தானே நம்ம ஒரு நல்ல ஒரு பிரீடர் சொல்ல முடியும். சோ எல்லா லைனேஜ் உங்ககிட்ட இருக்கு. இல்லாத லைனேஜ் இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும். எல்லாமே சாம்பியன்ல இருந்து எடுத்துட்டீங்க. ஒவ்வொரு லிட்டர் இம்போர்ட் லைனேஜ் தான் மெயினா எடுக்கிறேன். சூப்பர்ண்ணா. இது வந்து வெள்ளை நிறம் இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. ஒயிட். ஓகே. நாட்டின நாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகைகள் இருக்கு. கோம்பை இருக்கு, கன்னி இருக்கு, சிப்பிப்பாறை இருக்கு, ராஜபாளையம் இருக்கு, சலூக்கின்னு சொல்ற இந்தியன் சலூக்கி, அது எல்லாமே நாட்டின நாய்கள் தான் சேரும். இத்தனை நாய்கள் இருக்கும்போது இந்த புள்ளிக்குட்டாவை மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்க எடுத்து வளர்த்தறதுக்கு என்ன காரணம்? ஆனா இதுல புள்ளிக்குட்டா ஏன் தனியா எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய ஜைஜாண்டிக் உருவம். சரிங்க. அண்ட் அதனுடைய ஃபோர்ஸ் மெயின் வந்து அதனுடைய ஃபோர்ஸ். ஒரு நாய்க்கும் உள்ள பிரச்சனை தான் அது ஃபோர்ஸ்ங்கிறதே. எந்த ஒரு நாயும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா மத்த நாயை உள்ளுக்குள்ள விடாது. அதான் மெயினான இதனுடைய கான்செப்டே அதுதான். ஆனா இப்ப இந்த புள்ளிக்குட்டா நாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப பெரிய உருவத்துல வளரக்கூடியது. அதாவது வந்து எப்படி சொல்றேன்னா
ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனால இழுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உருவத்துல வளரக்கூடியது. ஒரு சராசரி ஒரு நாயோட ஹைட் என்ன இருக்கும், வெயிட் என்ன இருக்கும்? புள்ளிக்குட்டாவில பாத்தீங்கன்னா நான் என்னுடைய கருத்து பிரகாரம் 2 டைப்பா நான் யோசிக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிறுவடை சிறுசா இருக்கும். சரிங்க. அது பாத்தீங்கன்னா ஹைட் ஒரு 32 இன்ச் வரைக்கும் தான் வளரும். 32 இன்ச் தான் வளரும். அதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா மேலினுடைய வெயிட் வந்து ஒரு 70 கிலோ அந்த அளவுக்கு தான் வரும். சரிங்க சரிங்க. அதே இது பாத்தீங்கன்னா பெருவடை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, உங்களுக்கு 35 36 இன்ச் வரைக்கும் வருது. ஓகேங்க. லென்த் ரொம்ப நல்ல லென்த் வரும். நல்ல லென்த்தான பாடியா வரும். எல்லாமே வரும். சரிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோ வரைக்கும் வருது. 120 கிலோ. அடேங்க அப்பா. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டாக் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி 100 கிலோக்கு மேல. 100 கிலோக்கு மேல இருக்கு. அவனை எல்லாம் வந்து ஃபோர்ஸா ஒன்ன வந்து கடிக்க போறான் அப்படின்னா நம்ம ஒரு ஆள் நல்லா புடிச்சு சங்கிலி புடிச்சு நிறுத்த முடியாது இல்லீங்களா? அவன் நம்மள இழுத்துக்கிட்டு தான் போயிட்டு இருப்பான். இது கிட்டத்தட்ட ஒரு காளமாடு வளர்த்துற மாதிரி தான். இழுத்தெல்லாம் நிறுத்த முடியாது தனி ஒரு மனிதனால. ரொம்ப சிறப்பா சொன்னீங்கன்னா. ஆனா இவ்வளவு பெரிய மேசிவான மஸ்குலரான உருவத்துல பெரிய நாய் இனங்களை நீங்க வளர்த்துறீங்க. எப்படின்னா 10 நாயை வச்சு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஆனா அது வச்சு மெயின்டைன் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு மேல் ஒட்டுக்கா வச்சிருக்க முடியாது. ஒரு ஃபீமேல் ஒட்டுக்கா வச்சிருக்க முடியாது. அடல்ட் ஆனதுக்கு அப்புறம். ஓகே. இப்ப நீங்க குட்டியில இருந்தே வளர்த்திட்டு வர்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 2 ஓகே. ஓகேங்க. கொஞ்ச நாளைக்கு. சரி. அதே அடல்ட் ஆயிடுதுன்னா கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கும். சோ தனி ஒருத்தர்னால எல்லாம் அடக்கி எல்லாம் சேர்த்த முடியாது இல்லீங்களா? இது வந்து ஒரு இதாத்தான் ஃபார்மா தான் இருக்கும். சரிங்கண்ணா. ஆனா இது எப்படி வந்து நம்ம எஜமானருக்கு வந்து கட்டுப்படுற டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாய் இனங்கள் ஒரே ஒரு மாஸ்டருக்கு மட்டும் தான் அடங்கும். யார் உணவு வைக்கிறாங்களோ, யார் குழந்தையில இருந்து அதை பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அடங்கும். இது எப்படின்னா குழந்தைகள் எல்லாம் கையாளலாமா? நீங்க குழந்தை முதல் கொண்டு எல்லாருமே கையாளலாம். சரிங்க. அங்க அந்த ஃபேமிலியில யாரு இருக்காங்களோ அவங்க கூட நாய் கூட ஒன்றி யார் பழகி வாழ்றாங்களோ சரிங்க அவங்க சொல்றதுதான் கட்டுப்படும். புதுசா வந்து அவங்க சொல்றாங்களா அதெல்லாம் கட்டுப்படாது இல்ல. எல்லா நாயுமே அதான். சரிங்க. அவை கூட ஒன்றி வாழ்றவை கூட யாரு எது சொன்னாலும் அது கட்டுப்படும். ஆனா இப்போ நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு 100 கிலோக்கு மேல இருக்கு நம்ம கிட்ட நாய். அத பாத்தீங்கன்னா அசாதாரணமா வந்து ஒரு 120 கிலோ 130 கிலோ கூட வளரும் அப்படிங்கிறீங்க. அப்ப அவ்வளவு பெரிய உருவத்துல இருக்கக்கூடியதுக்கு உணவு அப்படின்னா எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கும்? ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு வேளைக்கு எவ்வளவு உணவுகள் கொடுப்போம்? அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு உணவு பழக்க வழக்கத்தை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாய் வச்சு ப்ரீட் பண்றவே யாருமே வெளியே சொல்ல அது ஒரு சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்க. இப்ப என்னோட இதுல வந்து என்ன அப்படின்னா சரிங்க நான் இது வரைக்கும் வச்சிருந்த ஃபார்ம்ல வச்சிருந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். சரிங்க. 30 கிலோ ஏவரேஜ் 30 கிலோ நாய் உள்ள நாய்க்கு ஒரு கிலோவுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ கறி. 1 கிலோ கறி. ஆமாங்க. கறி மட்டுமே 1 கிலோ தேவைப்படும். மட்டும் 1 கிலோ கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. நான் கொடுத்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா. இப்ப எல்லாருமே நினைச்சிருக்காங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே நம்ம பேசுறவங்க எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க 1 கிலோ கறி 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப நாங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது இல்ல. இப்ப எனக்கு வந்து ஃபுட் சப்ளை பண்றவர் கதிர் அக்ரோ ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிறவங்க தான் சப்ளை பண்றாங்க. ஓகே. சுகுணா சாந்தி இந்த மாதிரி இதுல இருந்து ஜனதா சிக்கன் லிவர் உங்களுக்கு ஹார்ட் நெக் இந்த மாதிரி செப்பரேட்டா இருக்கு. இதுக்குதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா வருது. எனக்கு இங்க டெலிவரி கொடுக்கறது 1 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு அதை வச்சுதான் நான் நாய்களுக்கு கொடுத்துட்டு. அப்போ 10 டாக் இருக்குன்னா நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோ தேவைப்படும். எனக்கு 10 கிலோ இல்லைங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து 18 to 20 கிலோ வரைக்கும் 20 கிலோ வரைக்கும் போடுறீங்க. அதோட வளர்ச்சிக்காக. சரி. ஏன்னா நீங்க 100 கிலோ நாய்க்கு வந்து நான் 1 கிலோ பார்த்தா பத்தாது. ஓகேங்க. அவனுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 கிலோ 2.5 கிலோக்கு மேல கொடுப்பாங்க. கரீனா மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய் செலவாகுது இல்லீங்களா? ஆமா. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 இருந்து 800 ரூபாய் வரைக்கும். 800 வரைக்கும். சரிங்க. இப்ப கறி வந்து 1 கிலோ கொடுத்துறோம். நான் ஜனதா மட்டும் போறீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்க. ஜனதா சரிங்க. நெக்கு ஓகேங்க. லிவர் ஓகே. அது போக மாட்டுக்கறி பீஃப் வந்து நாங்க ரெகுலரா வந்து ஒரு கடையில வாங்கிட்டு இருக்கோம். சரிங்க. அது வந்து கம்பல்சரி 2 கிலோ சேர்த்திடுவேன். ஓகேங்க. அது போக மத்தி மீன் கொடுக்குறீங்க. மத்தி மீன் கொடுக்குறேன். விலை குறைவான மத்தி மீன். ஆமாங்க. மத்தி மீனை வாங்கி சின்ன மத்தி மீனை வாங்கி உள்ளுக்குள்ள ஃபுட்ல வச்சு அதை கொடுக்குறீங்க. ஓகேண்ணா. இது எல்லாமே வந்து குக் பண்ணி தான் கொடுக்குறோம். அதுதான் மெயின். குடுக்கறது இல்ல. ரா மீட்டா குடுக்கறது இல்ல. எல்லாமே வந்து குக் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒண்ணா போட்டு சமைச்சு கொடுத்துருவோம். அப்ப அது போக அரிசி அப்படின்னா சாதம் எவ்வளவு? சாதம் வந்து நான் ஏவரேஜா வைக்கிறது ஒரு நாய்க்கு 1/2 கிலோ சாதம். 1/2 கிலோ சாதம். 1 கிலோ கறி பிளஸ் 1/2 கிலோ சாதம் ஒரு நாளைக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா. அப்ப நான் இது வளர்த்துறது அவ்வளவு ஒண்ணு சிரமமா தெரியல இல்லீங்களா? எனக்கு வந்து அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா நான் கேஜ் செட்டப் எல்லாமே வந்து தனித்தனியா எனக்கு தகுந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. அதுக்குள்ள வந்து வேற நாய்க்கு எதுவுமே உள்ள போகாதனால எதுவுமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிண்ணா.
ஆனா இப்ப இந்த 10 டாக் வந்து இந்த வீட்டுக்குள்ள நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்க. இந்த மொத்த இடத்தோட பரப்பளவுனா எவ்வளவு சொல்லலாம்? ஆனா இந்த ஒரு பரப்பளவு இந்த இடத்துலயும் மட்டும் பாத்தீங்கன்னா 8 டாக் வச்சிருக்கேன். சரிங்க. 7 டாக் இருக்கு. டோட்டல் ஒரு 3 டாக் வச்சிருக்கேன். ஓகேங்க. இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 சென்ட். 27 சென்ட். ஓகே. இந்த 27 சென்ட்ல டாக் மட்டுமே 8 டாக் மட்டுமே வச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புள்ளிக்குட்டா நாய் இனத்தோட தனிச்சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லலாங்கண்ணா? ஆனா தனிச்சிறப்பு அப்படிங்கும்போது தோற்றம் தான். இதனுடைய தோற்றம். சரி. ரெண்டாவது கார்டிங். இந்த நாய் வந்து ஒரு வீட்டுல வளர்த்துறோம் அப்படின்னா சரிங்க, யாரும் உள்ள வர்றக்கே பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் சரி, நம்ம வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு இல்லாம தான் எல்லா சூழ்நிலையுமே இருக்கு. அதுக்கு வந்து சிசிடிவி கேமரா இருந்தாலும் வந்துட்டு போறதுதான் தெரியுமோ தவிர கண்டிப்பா உள்ளுக்குள்ள யாரு வந்தாலும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? உண்மை. அதுக்கு உள்ள ஒரு கார்டிங்க்கு ஒரு நாய் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியா யாரு வர்றதுக்கு யோசிப்பாங்க. சரிங்க. எக்காரணத்து கொண்டு இந்த டாகுகளை வந்து பின்வாங்கி போகாது. நம்ம கன்னி சரிங்க, சிப்பிப்பாறை சரிங்க, கோம்பை இதுக்கெல்லாம் இருக்கு. நாட்டின நாய்கள் இருக்கு. சரிங்க. இருந்தாலும் அதை விட இது உருவத்திலையும் பெருசு, ஃபோர்ஸ் அதிகம். ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சரிங்க. அதை இதை பார்த்தாங்கனாலே பயப்படுவாங்க. யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. சரி. அதான் மெயினான இதுக்கு உண்டான சிறப்பே அதான். தனிச்சிறப்பு அதான். இதனாலதான் இதை வந்து எடுத்து வளர்த்தணும். கண்டிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பெரிய டாகா வச்சிருக்கிறாரு அப்படின்னா சரிங்க, நாட்கள் கொஞ்ச நாள் போக ஒரு 10 வருஷம் கழிச்சு சரிங்க, அவர் வந்து எத்த பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க, அவரு நாய் வீடு வச்சிருக்கிறாராமா, அவர் வீடு எதுன்னு தான் கேட்பாங்களா தவிர அது ஒரு அடையாளமா மாறிடும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த புள்ளிக்குட்டாக்களை வந்து பத்தி பேசும்போது ஒரு லிட்டர்மெண்ட்டுக்கு எத்தனை குட்டிகள் கிடைக்குதுங்க? ஆனா இப்போ ஒரு சாதாரணமா ஒரு 6 குட்டியில இருந்து 16 குட்டி வரை கிடைக்கும். 16 குட்டிகள் வரைக்கும். இது ஏன்னா இது நாட்டு இனங்கள்னால அதிகமான குட்டிகள் கிடைக்கும். நம்ம கிட்ட அதிகமான குட்டிகள் எப்ப லிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா? ஆனா ஒரு 2 இப்ப லாஸ்ட் லிட்டர்மெண்ட் வந்துங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட லிட்டர்மெண்ட் ஆச்சு. அது வந்து 12 குட்டி போட்டுச்சுங்க மொத்தம். சரி. 12 குட்டிகள் போட்டுறதுக்கு எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்னா இருந்தது? அண்ணா மொத்தம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 மேல். சரி. 6 ஃபீமேலுங்க. 6 ஃபீமேல்ல 4 ஃபீமேல். ஓகே. என்ன ரேட்டுக்கு நான் குட்டிகளை கொடுத்தோம்? அண்ணா நான் ஸ்டார்டிங் வந்து 30ல இருந்து 40 வரைக்கும் கொடுத்தேனுங்க. 30ல இருந்து 40 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இப்ப நம்ம கிட்ட லிட்டர்மெண்ட் வந்து ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. அடுத்தது லிட்டர்மெண்ட் ஆக வேண்டியது இருக்குங்களா? கமிங் 1 வீக்ல லிட்டர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஆமாங்க. அப்ப லிட்டர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம அதை ஒரு தனி வீடியோவா எடுத்து தனிப்பதிவா நம்ம வியூவர்ஸ்க்காக போடுவோம் இல்லீங்களா குட்டிகளை? சரிங்கண்ணா. ஆனா இப்போ இந்த பிசினஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு டாக் கெனலா வச்சு இதை ஒரு தொழில் முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதனால வந்து நமக்கு லாபங்கள் கிடைக்கிறது உண்மைதானா, சாத்தியம் தானா? பொருளாதார ரீதியா நம்ம வந்து வாழ்க்கை தரம் வந்து உயருமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இப்ப கெனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரி, ஃபர்ஸ்ட் வந்து டாக் நல்ல ஒரு பிரீடர் உள்ள டாகா எடுக்கணும். ஓகேங்க. அதுலயே நல்ல குவாலிட்டி, பக்காவான குவாலிட்டி, நல்ல லைனேஜ். சரிங்க. எந்த ஒரு யாரு பார்த்தாலும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற டாகா பார்த்து எடுத்து அதுல இருந்து பிரீட் பண்ணி எடுத்தா மட்டுமே நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரிங்க. இப்ப எல்லாருமே வந்து இதுல கொண்டு வந்து சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. கொஞ்ச நாள் டாக் பிடிக்கணும். ஒரு 2ல இருந்து 3 வருஷத்து வரைக்கும் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா வந்து நம்ம இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட லிட்டர்மெண்ட் ஆகுது அப்படின்னா குட்டிகளை வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்குங்களா? லோக்கல்ல மட்டும் தான் கொடுக்குறோமா, இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இப்ப லிட்டர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து வீடியோ கொடுக்குறோம். சரிங்க. மேட்டிங் வீடியோ. ஓகேங்க. எல்லா வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இங்கேயே நேரடியா வந்து நாய்களை பார்த்துட்டு வாங்குறவங்க இருக்காங்க. ஓகேங்க. எங்களால வர முடியல, நீங்க டெலிவரி கொடுங்க அப்படின்னா நாங்க டிரான்ஸ்போர்ட்டர் தனியா வச்சிருக்கோம். ஓகேங்க. ஆல் ஓவர் இந்தியா. சரிங்க. எங்க வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்மளால. சரிங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு உருவம் உள்ள ஒரு நாயை நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் வச்சு நம்ம தனிப்பட்ட முறையில வளர்த்துறோம்னா ஒருவேளை இந்த நாய் வந்து வெளியில போயிடுச்சு, ஏன்னா எல்லா நேரத்திலயும் கண்காணிப்பு கரெக்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. தவறுதலா சில நேரத்துல வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா இதனால பொதுமக்களுக்கோ இல்ல மற்ற நாய் இனங்களுக்கோ ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது நம்ம சேனல்ல இருந்து ஏகப்பட்ட நாய்கள் வெளியே போயிருது. இது வரைக்கும் வந்து மக்களை யாருமே அச்சுறுத்தினது கிடையாது. இல்ல. சரி. அதுவா போகும். ஒவ்வொரு டாக் வந்துரும் ரிட்டர்ன். ஓகேங்க. ஒவ்வொரு டாக் இங்க டாக் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க போய் கூட்டிட்டு வந்துருவோம். இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. ஆனா நாய்களுக்கு வந்து இது கண்டிப்பா அச்சுறுத்தல். நாட்டு நாய்க்கு வந்து என்னைக்குமே வந்து சரிங்க அளவே பண்ணாது. இந்த நாயை பார்த்தாலே அந்த நாய்களை தெரிச்சு ஓடிடும். அவ்வளவுதான். நாய்களே இருக்காது. ஆனா டாக் என்னைக்குமே அக்ரெசிவ். வீடு வச்சிருக்காங்க அப்படின்னா சரிங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வளர்த்துறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க பண்ற அதுக்கு எக்ஸ்பென்ஸுக்கும் இதுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா வளர்த்துனாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ்க்கு அது வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துரும். அதுவே இவங்க 1 ரூபா போட்டாங்கன்னா அது 10 ரூபா திருப்பி கொடுக்கும். அதை விட அவங்களுக்கு வந்து அந்த கார்டிங்கிறது போனஸ் மாதிரி.
சோ வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, அவங்களோட பாதுகாப்புக்கு கண்டிப்பா 100% செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. கண்டிப்பா. ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஒரு நாய் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் சரிங்க 2 to 3 நாய் வச்சிருக்கிற வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பாங்க. சரிங்கண்ணா. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புள்ளிக்குட்டை இனங்கள் வந்து இப்ப பரவலா எல்லாருமே வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரத்துக்கு நிறைய பேர் வளர்த்திட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னா? ஆனா எல்லாருமே இப்பதான் வந்து அந்த புள்ளிக்குட்டா அப்படிங்கிற பிரீடே தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில ரீச் ஆயிட்டு இருக்கு. சரிங்க. அதனால இன்றைய லெவல்ல வந்து புள்ளிக்குட்டா வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்க. புள்ளிக்குட்டா இன்னும் நல்லா வரணும், நல்ல நல்ல பிரீட்ஸ், நல்ல லைனேஜ் வரணும். இது தவறான பாதைகள்ல போகாம நல்ல பாதைகள்ல போனா நல்லா இருக்கும். ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு ஆரோக்கியமா இருக்கும். கட்டாயமா. ஒரு நாட்டு நாய் இனம் அழிந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, டோட்டலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. சரிங்க. ஆனா இப்போ நம்மளோட கிணல்ல இருக்கிற டாக்ஸ் பத்தி சொல்லுங்க. எப்படி, ஏன்னா நிறைய பிரீடர்ஸ் வெளியில இருக்காங்க. கண்டிப்பா. நீங்களும் ஒரு தொழில்முறை ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பிரீடரா இருக்கீங்க. நம்மளோட குட்டிகளோட தரத்தை பத்தி பேசுங்களா? கண்டிப்பா சொல்லுங்கண்ணா. ஆனா நம்மளது வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைனேஜ்ல இருந்து டாக் வச்சிருக்கோம். சரிங்க. மெயின் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ராக்கி மேல். சரிங்க. அதுதான் 100 கிலோக்கு மேல இருக்கு. சரிங்க. அவனுடைய சைஸ்ல வர அனைத்து டாகுமே வந்து அந்த குட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஜைஜாண்டிக்கா தான் வரும். இப்ப எல்லாருமே நினைச்சிருக்காங்க ஒரு குட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறத நம்ம ஃப்ரீயா சீக்கிரமா கொடுத்துருவாங்க அப்படின்னு. அது கிடையாது. ஒரு லிட்டர்மெண்ட் எடுத்து கொண்டு வரக்குள்ள அது பெரிய கஷ்டமா தான் இருக்கும். சரிங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லணும்னா ஒரு லிட்டர்மெண்ட் நாங்க எடுத்து ஒரு குட்டியை கொடுக்கும்போது சரிங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 5 கிலோ அப்படிங்கிறது ஏவரேஜ். நாங்க கொடுக்கும்போது ஒரு நாயினுடைய குட்டி வந்து 30 நாள் குட்டியா இருந்தா 5 கிலோ இருக்கணும். 5 கிலோ இருக்கணும் 30 நாள் குட்டியே. இது 60 நாள் குட்டியா இருந்ததுன்னா 10 கிலோ இருக்கணும். ஏவரேஜ் 5 கிலோ வளர்ந்து வரணும் நாய். அதுதான் வந்து ஒரு சரியான வளர்ச்சி. 10 மாசம் போது அந்த நாய் 50 கிலோ இருக்கணும். நாய். ஓகேங்க. பெண் நாய் இருந்ததுன்னா ஒரு 40 கிலோ இருந்து 42 கிலோ இருக்கணும். அதுக்கு மேல வந்து வெயிட் வந்து சேர்த்தக்கூடாது. வெயிட் வந்து அதிகமா போட உங்களுக்கு வந்து நாயினுடைய உருவம் தான் பெருசாகும் போது தவிர ஹைட் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. சரிங்க. சோ நம்ம கிட்ட இருக்க நாய்களோட தரம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ நாய் இனங்களை நம்ம எடுத்து வளர்த்தும் போது இந்த புள்ளிக்குட்டாவை தனிச்சிறப்பா நீங்க எடுத்து வளர்த்திட்டு இருக்கீங்க. உங்களோட ஆர்வம் வந்து இதோட குறைஞ்சிடக்கூடாது, மேலும் வந்து அதிகமாகணும். நம்மளோட இந்த டாக் கெனல் வந்து இன்னுமே பெருசா வந்து பெரிதா வந்து விரிவாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கன்னா, உங்களை மாதிரி இன்னும் நிறைய பிரீடர்ஸை நீங்க உருவாக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலமா. அப்பதான் நாட்டு நாய் இனங்களை வந்து அழிவுல இருந்து நம்ம மீட்க முடியும் இல்லைங்களா? நான் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நம்ம லிட்டர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுப்போம். அந்த குட்டிகளை வந்து நம்ம சேனல்ல வியூவர்ஸ்க்காக காட்டுவோம். ரொம்ப நன்றிங்களா. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நண்பர் திரு லோகநாதன் அவர்களுடைய டாக் கிணல்ல தாங்க இருந்தோம். இந்த புள்ளிக்குட்டா இனத்தை அவர் எப்படி வளர்த்திட்டு இருக்காரு, எதனால அவருக்கு ஆர்வம் வந்தது, எப்படி எல்லாம் இதை வந்து வளர்த்திட்டு இருக்காரு, லிட்டர்மெண்ட் என்ன பண்றாங்க, குட்டிகளை எப்படி சேல் பண்றாங்க, பிசினஸ தொழில் ரீதியா பண்ணினா வருமானம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டின நாய் ஆர்வலர்களுக்கும் இந்த மாதிரி புள்ளிக்குட்டா இனங்களை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்க உங்களுக்கும் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை ஒருவேளை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடி போய் முதல்ல இருந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அவர் கொடுத்த தகவல்கள் எல்லாம் முழுமையா உங்களை வந்தடையும். சரிங்களா? இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.